திண்டுக்கல்லில் பாரதிய இந்து மக்கள் கட்சி நிறுவனர் மலைக்கோட்டை தர்மா தாவேகா தலைவர் விஜய் பற்றி பரபரப்பு பேச்சு. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக திமுகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து இந்து தமிழர்கள் உணர்வையும் இந்து தமிழர்கள் உரிமையையும் பறித்து மனம் புண்படும் போல் நடந்து கொண்டிருந்தார்கள். இதற்கு நாங்கள் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனிடம் சென்று பால் குடம் எடுத்து தேங்காய் உடைத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வேண்டினோம். இந்த தேர்தலில் அனைவரும் நின்றார்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநில தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் நின்றார்கள். நிற்கும்போது நிற்கும்போது மக்கள் எல்லாம் மன உண்மையுடன் சந்தோஷத்துடன் நமக்காக தீர்வு வரப்போகின்றது என்று ஜோசப் விஜய் அவர்களுக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய வைத்தார்கள். ஆனால் இவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, அவர் கூட எந்த கூட்டணியும் கிடையாது. தனிப்பட்ட ஆளாக நின்றனால தான் என்னுடைய தமிழக மக்கள், என்னுடைய இந்து உணர்வு உள்ள தமிழக மக்கள் அவர்கள் வாக்களித்தார்கள். என்னுடைய மாணவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சுயநலமாக ஜோசப் விஜய் அவர்கள் சுயநலமாக காங்கிரஸை அழைத்துள்ளார். அதற்கப்புறம் விடுதலை சிறுத்தை திருமாவளவனுக்கு அழைத்துள்ளார். அதேபோல் இடது வலது கம்யூனிஸ்டை அழைத்துள்ளார். இவர்களை ஏன் அழைக்க வேண்டும்? இதற்கு முன்னாக தமிழக மக்கள் தன்னந்தனியாக இருக்கிறதுனால தானே அவங்களுக்கு வாக்களிச்சாரு. இப்ப இது யாரை கேட்டு இந்த மக்களுடைய தீர்ப்பு கேட்காம, இந்த மக்களுடைய உணர்வுகள் புரியாம இவர் தனிப்பட்ட கூட்டணி அமைக்கிறாரு. ஏன் அமைக்கிறாரு? அப்ப அந்த இவங்களாம் யாருன்னா ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று சொன்னாரு. அப்பொழுது எல்லோரும் தீய சக்தி என்று சொன்னார்களே. ஆனால் இன்று அந்த தீய சக்தியுடன் கூட்டணி சேர்ந்த காங்கிரஸ், திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்டவாதிகள், இடது வலது கம்யூனிஸ்டவாதிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் யாரு? அப்ப திமுக தீய சக்தினா அப்ப திமுக கூட கூட்டணியில் இருக்கிறவங்க யாரு? நல்ல சக்தியா? மக்களே சிந்தியுங்கள்.